Hey guys, நான் தான் விவேகானந்தன். போன வீடியோவில் கேமரா ஃப்ரேமிங்ஸை பற்றி பார்த்தோம் அண்ட் இந்த வீடியோவில் கேமரா மூமெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபிலிம் மேக்கிங்கோட ஸ்டார்டிங் டைம்ஸில் மோஸ்ட்டாக விஷுவல் எந்த விதமான கேமரா மூமெண்ட்ஸுமே இல்லாமல் ஸ்டாட்டிக்காக தான் கேப்சர் பண்ணாங்க. பிகாஸ் அந்த டைமில் கேமரா ரொம்பவே பெருசாக இருந்ததுனாலையும் அண்ட் கேமரா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணி விஷுவலை கேப்சர் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாதான் காரணம். அண்ட் டேஸ் போக போக சின்ன கேமரா மூமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி விஷுவலை கேப்சர் பண்ணாங்க. அது பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்க்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக கேமராஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருந்தது. இதனால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேமரா மூமெண்ட்ஸை கம்பைன் பண்ணி விஷுவலை கேப்சர் பண்ணாங்க. பட் ஒரு சீனை கேமரா மூமெண்ட் யூஸ் பண்ணி தான் கேப்சர் பண்ணணுன்றது கிடையாது. அந்த விஷுவலை ஆடியன்ஸ்க்கு எப்படி கன்வே பண்ணுறோம், லைக் ஸ்டாட்டிக்காக கன்வே பண்ணுறோமா ஆர் கேமரா மூமெண்ட் யூஸ் பண்ணி கன்வே பண்ணுறோமான்றது ஒரு டேரக்டர் அண்ட் கேமராமேன் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக 9 டிஃப்ரெண்ட் பேசிக் டைப்ஸ் ஆஃப் கேமரா மூமெண்ட்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். பேன் கேமரா மூவ்மெண்ட்னா கேமராவை ரைட் டு லெஃப்ட் ஆர் லெஃப்ட் டு ரைட் ஹரிசாண்டலாக மூவ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த கேமரா மூவ்மெண்ட்டை நம்ம ஹேண்ட் ஹெல்ட்லேயும் மூவ் பண்ணலாம் ஆர் ட்ரைபாட் யூஸ் பண்ணி மூவ் பண்ணலாம். இந்த மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கேமராவை ஃபிக்ஸட் பொசிஷனில் லாக் பண்ணி ஆர்டிஸ்டோட மூவ்மெண்ட்டை கேப்சர் பண்ணுவாங்க. அண்ட் நியூ இன்ஃபர்மேஷன் ரிவீல் பண்ணுறதுக்கும் பேன் கேமரா மூவ்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் கேமராவை ரைட் டு லெஃப்ட் ஆர் லெஃப்ட் டு ரைட் குவிக்காக மூவ் பண்ணாங்கன்னா அது பேர் விப் பேன்னு சொல்லுவாங்க. இந்த கேமரா மூவ்மெண்ட் எப்போ யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு சீனோட எனர்ஜியை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு விப் பேன் யூஸ் பண்ணுவாங்க. டில்ட் கேமரா மூவ்மெண்ட்னா கேமராவை அப் டு டவுன் ஆர் டவுன் டு அப் வெர்டிக்கலாக மூவ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த கேமரா மூவ்மெண்ட்டை ஹேண்ட் ஹெல்ட்லேயும் மூவ் பண்ணலாம் ஆர் ட்ரைபாட் யூஸ் பண்ணியும் மூவ் பண்ணலாம். இந்த மூவ்மெண்ட் எப்போ யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு சீனோட நியூ இன்ஃபர்மேஷன் ரிவீல் பண்ணுறதுக்கு ஆர் ஒரு சீனில் கேரக்டர் ஆர் ஆப்ஜெக்டோட வெர்டிக்கல் லென்த்தை காட்டுறதுக்கு டில்ட் கேமரா மூவ்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. பெடஸ்டல் மூவ்மெண்ட்னா கேமராவை ஃபிசிக்கலாக அப் டு டவுன் ஆர் டவுன் டு அப் மூவ் பண்ணுவாங்க. இந்த மூவ்மெண்ட் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் வெரைட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸை எந்தவித பேன் ஆர் டில்ட் மூவ்மெண்ட் இல்லாமல் ஜஸ்ட் அப் டு டவுன் கேமரா மூவ்மெண்ட்டில் ரிவீல் பண்ணுறது தான் பெடஸ்டல் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ட்ராக்கிங் மூமெண்ட்டில் கேமராவை ஃபிசிக்கலாக ரைட் டு லெஃப்ட் ஆர் லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணுறது தான் ட்ராக்கிங் கேமரா மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த மூமெண்ட் எப்போ யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் மூவ் ஆகும்போது அந்த கேரக்டர் கூடவே ஃபாலோ பண்ணி அந்த பிளேவை கேப்சர் பண்ணுறதுக்கு ட்ராக் கேமரா மூவ்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. Hi Lloyd, been away, but now I'm back. டாலி ஜூம் இந்த கேமரா மூமெண்ட்டை எப்படி அச்சீவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாலியை பேக்வேர்ட்ஸில் புல் பண்ணி லென்ஸை ஜூம் இன் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது பேக்ரவுண்ட் சப்ஜெக்டை விட்டு அவேல போகிற மாதிரி இருக்கும். அண்ட் அட் த சேம் ரிவர்ஸில் பண்ணும்போது லைக் டாலியை புஷ் இன் பண்ணி லென்ஸை ஜூம் அவுட் பண்ணும்போது பேக்ரவுண்ட் சப்ஜெக்ட்டுக்கு க்ளோஸராக வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேமரா மூமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்க போகுதுன்றத கேமரா மூமெண்ட் மூலிமா ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணுறதுக்கு டாலி ஜூம் மூமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஜூம் மூமெண்ட்னா கேமராவை ஃபிக்ஸட் பொசிஷனில் லாக் பண்ணி ஜஸ்ட் லென்ஸை மட்டும் ஜூம் இன் ஆர் ஜூம் அவுட் பண்ணாங்கன்னா அதுதான் ஜூம் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த மூமெண்ட் யூஸ் பண்ணும்போது பேக்ரவுண்ட் கம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மூமெண்ட் எப்போ யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டீட்டெயிலை ஆடியன்ஸை ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஜூம் இன் மூமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் ஜூம் அவுட் மூமெண்ட் எப்போ யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டுக்கு சுற்றி இருக்க அட்மாஸ்பியரை ரிவீல் பண்ணுறதுக்கு ஜூம் அவுட் மூமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ இது லென்ஸ் ஜூமை குயிக்காக பண்ணோன்னா கிராஷ் ஜூம்னு சொல்லுவாங்க. கிராஷ் ஜூம் எப்போ யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் ட்ராமாட்டிக் ஆர் காமெடி எஃபெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு கிராஷ் ஜூம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஜூம் மூமெண்ட்டை நம்மளால் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அதாவது எடிட்டிங் டைமில் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். லைக் ஸ்டாட்டிக்காக நம்ம ஒரு ஃப்ரேமை கேப்சர் பண்ணிவிட்டு எடிட்டில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி நம்மளால் ஃபுட்டேஜை ஜூம் பண்ண முடியும். டாலி மூவ்மெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ரேமில் 3 டைமென்ஷனல் வியூ கிடைக்கும். ஏன்னா நம்ம டோட்டல் கேமராவே ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுறோம். இது லென்ஸை மட்டும் ஜூம் பண்ணோன்னா நம்மளுக்கு 2 டைமென்ஷனல் வியூ மட்டும்தான் கிடைக்கும். க்ரேன் மூமெண்ட். இந்த மூமெண்ட்டை நம்ம க்ரேன் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி தான் அச்சீவ் பண்ண முடியும். க்ரேனில் கேமராவை ஃபிட் பண்ணி கேமராவை ஏரில் எந்த பக்கம் வேணாலும் ட்ராவல் பண்ணலாம். லைக் அப் டு டவுன் ஆர் ரைட் டு லெஃப்ட் எந்த பக்கம் வேணாலும் கேமராவை மூவ் பண்ணலாம். ஸோ இந்த மூமெண்ட் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேமில் கேரக்டர் லெவல்லேருந்து கேமராவை ஹை லெவலில் லிஃப்ட் பண்ணி அட்மாஸ்பியரை எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டுறதுக்கு, அட் த சேம் டைம் ஹை லெவல்லேருந்து கேமராவை கேரக்டர் லெவலுக்கு டவுன் பண்ணுறதுக்கும் க்ரேன் மூமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஹேண்டில் மூவ்மெண்ட்னா எந்தவித அடிஷ்னல் எக்யூப்மெண்ட்ஸும் யூஸ் பண்ணாமல் லைக் கிம்பிள் ஆர் ஸ்லைடர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் கேமராவை மட்டும் கேரி பண்ணி ஷூட் பண்ணுறது தான் ஹேண்டில் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூவ்மெண்ட் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீனோட டென்ஷன் மூமெண்ட்டை எப்படி ஆடியன்ஸ்க்கு விஷுவலாக கன்வே பண்ணுவாங்கன்னா ஹேண்ட் ஹெல்ட் மூவ்மெண்ட் மூலிமா கன்வே பண்ணுவாங்க. லைக் கேமராவை ஷேக் பண்ணியே கேப்சர் பண்ணுவாங்க. அண்ட் இது ஒரு நேச்சுரலான கேமரா மூவ்மெண்ட்டும் கூட. ஸ்டெடி கேம்ன்றது ஒரு கேமரா ஸ்டெபிளைசர் எக்யூப்மெண்ட். அண்ட் இந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம விஷுவலை வந்து ஷேக் இல்லாமல் கேப்சர் பண்ணலாம். இந்த எக்யூப்மெண்ட் வச்சு எல்லா விதமான கேமரா மூவ்மெண்ட்ஸையும் அச்சீவ் பண்ணலாம். எக்ஸப்ட் ஹேண்டில் மூவ்மெண்ட்ஸும் அண்ட் க்ரேன் மூவ்மெண்ட்ஸும் தவிர மீதி எல்லா விதமான கேமரா மூவ்மெண்ட்ஸையும் இந்த எக்யூப்மெண்ட் மூலிமா அச்சீவ் பண்ணலாம். மோஸ்ட்டாக இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வாக்கிங் சீன்ஸ் இருக்கும்போதும் ஆர் ஒரு லாங் ஃபாலோ டேக் இருக்கும்போதும் ஸ்டெடி கேம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்த்தது பேசிக் கேமரா மூமெண்ட்ஸ். ஸோ ஒரு கேமராமேனோட ஒர்க்கை எப்படி யூனிக்காக காட்டுன்னு பார்த்தீங்கன்னா எந்த மூமெண்ட்டை எப்போ யூஸ் பண்ணுறோம் அண்ட் மல்டிபிள் கேமரா மூமெண்ட்டை எப்படி கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறோன்றது தான் இருக்குது. இந்த மாதிரி யூனிக் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம விஷுவல் பார்க்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் நம்ம ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஒரு நல்ல பட்ஜெட் இருந்தால் மட்டும்தான் யூனிக் விஷுவல்ஸ் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆர் இருக்கிற பட்ஜெட் அண்ட் இருக்கிற எக்யூப்மெண்ட் வச்சு பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கறதுக்கு தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கேமரா மூவ்மெண்ட்ஸை பற்றி சம் ஐடியாஸ் கிடச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எது பற்றி பார்க்க போகிறோம்னா டெப்த் ஆஃப் ஃபீல்ட் பற்றி பார்க்க போகிறோம். Until then, learn, write, shoot, edit, repeat. Stay positive. Peace.